ஒரு மகிழ்ச்சியான செய்தி நாடு முழுக்க கொண்டாடப்பட்டு வருகிறது. மும்பையில் முதல் முறையாக ஒரு பாஜக மேயர் தேர்ந்தெடுக்கப்படுவதற்கான எல்லா பாசிபிலிட்டிஸும் இப்போ இருக்குங்க. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மும்பை எலெக்ஷன்ஸ் பற்றிலாம், அதுவும் இந்த லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸ் பற்றிலாம் இப்போ வரைக்குமே அவ்வளவா ஒரு லைம்லைட் கிடையாது, வெளிச்சம் கிடையாது, யாரும் மக்கள்லாம் பேச மாட்டாங்க. ஊடகங்கள் கூட இவ்வளோ அது மேலே அக்கறை எடுக்க மாட்டாங்க. ஆனால் இப்பொழுது ஒட்டுமொத்த ஊடகங்களும் இதை பற்றி பேசுகிறாங்கன்னா அதுக்கு மிக முக்கியமான காரணம் அண்ணாமலை அவர்கள். என்ன நடந்துச்சுங்கிறது எல்லாருக்குமே தெரியுங்க. ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி அண்ணாமலை அவர்கள் இந்த பிர்ஹன் மும்பை முனிசிபல் கார்பரேஷன் எலெக்ஷன்ஸ்க்காக மும்பையில சென்று பாஜக வேட்பாளர்களுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்த போது ஒரு ஆங்கில ஊடகத்துக்கு கொடுத்த ஒரு பேட்டியில மும்பை ஒரு மகாராஷ்டிரா சிட்டி கிடையாது, அது ஒரு இன்டர்நேஷனல் சிட்டி என்று மும்பையினுடைய பெருமையை அவர் பேசியிருப்பாரு. ஆனா அதை திரித்து நீ எப்படி மகாராஷ்டிரா சிட்டி இல்லைன்னு சொல்லுவ என்று அந்த எதிர்கட்சிகள் ஊடகங்கள்லாம் சேர்ந்து அவர் மேல நிறைய குற்றச்சாட்டுகள், நீங்க மகாராஷ்டிரா மக்களுக்கு எதிராக பேசிட்டீங்க என்றெல்லாம். அதுவும் எந்த அளவுக்கு போச்சுன்னா, இந்த தாக்கரே குடும்பம் பரம்பரையாக மும்பையில கோலோச்சு கொண்டிருந்த தாக்கரே குடும்பத்தை சேர்ந்த ராஜ் தாக்கரேவே மும்பையில மிகப்பெரிய ஒரு ரேலியில அண்ணாமலையை பார்த்து ரஸ்மலாயின்னு ஒருத்தர் வந்தாரு தமிழ்நாட்டில இருந்து, மும்பையை பத்தி இப்படி பேசிட்டாரு, மும்பை மகாராஷ்டிரா சிட்டி இல்லைன்னு சொல்லிட்டாரு, இந்த தென்னிந்தியர்களை இன்னும் சொல்ல போனா லுங்கி வேரஸ் அப்படிங்கிற சொல்றாங்க, லுங்கி கட்டுபவர்களை விரட்டி அடிக்க வேண்டும் என்றெல்லாம் ஹேட் ஸ்பீச் கொடுத்தாரு. அந்த ஹேட் ஸ்பீச்சுக்கு கொடுத்த சம்மட்டி அடிதான் இன்று இந்த தேர்தல் முடிவுகள். ஹாப்பியா, ஹெல்தியா, ஜாலியா ஒரு லைஃப். Lanco Harmonia Pavilion Senior Living Apartments at Sriperambur 2 BHK just 49 lakhs. Call 7717273747. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளரும் வருங்கால தமிழக முதல்வருமான எடப்பாடியாரின் சார்பாக அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களை பகிர்வது VN சுப்பிரமணியம், உச்சநீதிமன்ற வழக்கறிஞர், அந்தியூர் சட்டமன்ற தொகுதி. இவங்கெல்லாம் என்ன பிளான்ல இருந்தாங்கன்னா, அண்ணாமலை போயிருக்காரு, இந்த மாதிரி ஒரு சர்ச்சைக்குரிய கருத்தை பேசி அது நாடு முழுக்க சர்ச்சையாகி இருக்கு. சப்போஸ் பாஜக கூட்டணி மும்பையில தோற்று போனால் அண்ணாமலை தான் அது காரணம் அப்படின்னு நம்ம கிளப்பி விட்டுறலாம் என்று ஒரு பிளான்ல இருந்தாங்க. ஆனா அந்த பிளான்லாம் மண்ணள்ளி போட்டு மகாராஷ்டிரா மக்கள், குறிப்பாக மும்பை மக்கள் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் இன்ஜின் கவர்மெண்ட்டுக்கு வாக்களிச்சிருக்காங்க. இதைத்தான் அண்ணாமலை அவர்களும் தன்னுடைய பரப்புரையின் போது சொன்னாரு. மத்தியில மோடி, மாநிலத்தில் பாஜக ஆட்சி, அதுவும் தேவேந்திர பட்னாவிஸ் அவர்கள் முதல்வர், லோக்கல்ல மும்பையில ஒரு பாஜக மேயர் அமைந்தால் ட்ரிபிள் இன்ஜின் கவர்மெண்ட் இன்னும் வளர்ச்சி என்பது மின்னல் வேகத்துல மும்பைக்கு இருக்கும். மும்பைக்கு அது தேவை, ஏனென்றால் மும்பை ஒரு இன்டர்நேஷனல் சிட்டி என்று அண்ணாமலை சொல்லியிருந்தாரு. அதே மகாராஷ்டிரா மக்கள், மும்பை மக்கள் நிரூபிச்சு காட்டியிருக்காங்க, ட்ரிபிள் இன்ஜின் கவர்மெண்ட்டுக்கு வாக்களிச்சிருக்காங்க. கடைசியாக 5 மணி நிலவரம்ங்க, அதிகாரப்பூர்வமான ஒரு நியூஸ் படி எந்தெந்த கட்சிகளுக்கு எந்தெந்த கூட்டணிக்கு எவ்வளவு சீட்டுகள் கவுன்சிலர்ஸ் கிடைச்சிருக்காங்கன்னு பார்த்தோம்னா, மகாயுத்தி அலையன்ஸ், அதாவது பாஜக அலையன்ஸ்ல பாத்தீங்கன்னா 80 தொகுதிகளில் முன்னிலை வகிச்சுட்டு வராங்க. இதுல ஒரு சில தொகுதிகளில் வெற்றி அறிவிக்கப்பட்டு விட்டாச்சு. மிச்சத்துல லீடிங் பாத்தீங்கன்னா 80. அந்த 80ல பாத்தீங்கன்னா பாஜகவிற்கு மட்டும் தனிப்பெரும் கட்சியாக 58 இடங்கள்ல லீடிங் அல்லது ஜெயிச்சிருக்காங்க. இன்னும் 22 தொகுதிகளில் சிவசேனா அவங்க லீடிங்ல இருக்காங்க. இந்த சிவசேனா என்பது ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலான சிவசேனாங்க. ஏக்நாத் ஷிண்டே அவர்கள் இப்போது மகாராஷ்டிராவினுடைய துணை முதலமைச்சராக இருக்கக்கூடியவர், தேவேந்திர பட்னாவிஸ் முதல்வர். அப்படியே ஆப்போசிட் கேம்ப்ல பாத்தீங்கன்னா உத்தவ் பாலா சாஹேப் தாக்கரே ஃபேக்ஷன், UBT ஃபேக்ஷன் சிவசேனான்னு சொல்லுவாங்க, அவங்களும் மகாராஷ்டிரா நவநிர்மாண சேனா அந்த கட்சி, அதாவது ராஜ் தாக்கரே கட்சி இருக்குல்ல, அண்ணாமலையை பத்தி பேசின அந்த கட்சி, அவங்களும் கூட்டணி அமைச்சு போட்டிட்டாங்க. இதுல உத்தவ் தாக்கரேனுடைய சிவசேனாவிற்கு 46 தொகுதிகளிலும், மகாராஷ்டிரா நவநிர்மாண சேனா ராஜ் தாக்கரே பார்ட்டி 5 தொகுதிகளில் மட்டுமே இப்போ முன்னிலை வகிச்சுட்டு வராங்க. எல்லாத்தோட பெரிய காமெடி, காங்கிரஸ் கட்சி நாங்க போய் தனியா போட்டிடுறோம்ட்டு மும்பையில தனியா போய் போட்டிட்டாங்க. தனியாக போட்டியிட்ட காங்கிரஸிற்கு 19 இடங்கள்ல மட்டுமே முன்னிலை வகிக்க முடிகிறது என்பது காங்கிரஸ் எந்த அளவுக்கு வீழ்ச்சியை சந்திச்சுக்கிட்டு இருக்கு, நாளுக்கு நாள் வீழ்ந்து கொண்டு தேய்ந்து கொண்டே இருக்கு அந்த கட்சி அப்படிங்கிறதுக்கு இன்னொரு உதாரணங்க. நேஷனலிஸ்ட் காங்கிரஸ் பார்ட்டி, அஜித் பவாருடைய அந்த பார்ட்டி இருக்கு இல்லையா, இந்த முறை அஜித் பவார் பார்ட்டி மகாயுத்தி அலையன்ஸ்குள்ள போட்டிட்டு இருக்க வேண்டும். ஆனால் ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா இல்ல கால்குலேஷனா என்னன்னு தெரியல, இல்ல தொகுதி பங்கீட்டுல கூட உடன்பாடு இல்லாம போயிருக்கலாம். மகாராஷ்டிராவில் தேவேந்திர பட்னாவிஸ் கவர்மெண்ட்ல பாஜக கூட்டணி அமைச்சரவையில துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய அஜித் பவார் தனியாக போய் போட்டிடுறாரு மும்பையில. அப்படி தனியாக போட்டிட்டு வெறும் 2 தொகுதிகளில் மட்டுமே அவரால் முன்னிலை வகிக்க முடிகிறது. ஸோ இதான் மேஜர் பார்ட்டிஸ். அதை தவிர நிறைய மைனர் பிளேயர்ஸ் இருந்திருக்காங்க. இந்த மைனர் பிளேயர்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒவைசி கட்சி, இந்த AMMAMனு சொல்லுவாங்க, எல்லா இடத்துலையும் போய் போட்டிடுவாங்க. அப்படி போட்டியிடுவதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவைசியினுடைய கட்சிக்கு முன்னேற்றம் எல்லா மாநிலங்களும் கிடைச்சிக்கிட்டு இருக்கிறத யாராலும் மறுக்க முடியாது. ஏன்னா டேட்டா நமக்கு அப்படிதான் சொல்லுது. 7 தொகுதிகள், 7 வார்டுகள்ல ஒவைசியினுடைய AMMAM லீடிங்ல இருக்காங்க. சமாஜ்வாடி பார்ட்டி வெறும் 2 தொகுதிகள் தாங்க லீடிங்ல இருக்காங்க. ஸோ சமாஜ்வாடியும் இங்க ஒரு சின்ன இன்ரோடு பில்ட் பண்றாங்க. நேரமாக ஆக இந்த நிலைமை மாறலாம். இப்போ நான் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்துல
கொஞ்சம் கொஞ்சமாக பாஜகவிற்கு பெரும்பான்மை கிடைக்கலாம், கிடைக்காமலே போகலாம் என்ற சிச்சுவேஷன் தாங்க இருக்கு. 114 ஃபார் மெஜாரிட்டி. ஒட்டுமொத்தமாக 227 வார்டு, ஸோ 227 வார்டில் ஃபார் மெஜாரிட்டி யூ நீட் டு செக்யூர். உங்கள் அலையன்ஸ் வந்து 114 தொகுதிகளில் வெல்லணும். அப்போது 114க்கு கீழே 1-2 சீட் கம்மியாக இருக்குது. ட்ரெண்ட் பாஜக கூட்டணிக்கு கம்மியாக இருக்குது என்றும் சொல்கிறாங்க. ஆனால் அட் தி எண்ட் ஆஃப் த டே இந்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னாங்க, இந்த லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நேரம் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் வர்றதுக்கு. ஸோ எனி டைம் எனிதிங் கேன் ஹேப்பன். ஆனால் இப்போ வரைக்கும் பாஜக சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி என்றும் பாஜக கூட்டணி முன்னிலை வகிக்கிறது என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. இதில் என்ன நமக்கு ஒரு நோட்டபிள் பாயிண்ட்னா, இந்த தாக்கரே ஃபேமிலியினுடைய வாரிசு அரசியல், நெப்போ கிட்ஸ், உத்தவ் தாக்கரே, ராஜ் தாக்கரே மற்றும் கத்துக்குட்டியான ஆதித்யா தாக்கரே, இவங்க அனைவருக்கும் ஒரு தக்க பாடத்தை மும்பை மக்கள் புகட்டியிருக்காங்க. மும்பை எங்களுடைய கோட்டை, மும்பையே எங்களுடைய சொத்து என்று கொக்கரித்து கொண்டு அப்படி நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. மும்பை நம்ம சொத்து, தாக்கரே ஃபேமிலியினுடைய சொத்து என்று சொல்லிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் கிடையாது. திஸ் இஸ் அன் எரா ஆஃப் டெவலப்மெண்டல் பாலிடிக்ஸ் என்று பாஜக நிரூபிச்சிருக்காங்க. பாலிடிக்ஸ் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ். நீங்க பெர்ஃபார்ம் பண்ணா ஓட்டு போடுவோம். மத்தியில் மோடியும் மாநிலத்தில் தேவேந்திர ஃபட்னாவிஸும் நிரூபிச்சு காட்டியிருக்காங்க. அதனால நாங்கள் வந்து பாஜகவிற்கு வாக்களிக்கிறோம் என்று மக்கள் வாக்களிச்சிருக்காங்க. மீண்டும் மீண்டும் மொழி அரசியல் செய்து பிளவுவாத அரசியல் செய்து கொண்டே இருந்தால் உங்களை மக்கள் நிராகரிப்பார்கள் என்பதற்கு தாக்கரே ஃபேமிலிக்கு மட்டும் இல்லைங்க, நாடு முழுக்க இருக்கக்கூடிய அனைத்து நெப்போகிட்ஸ், அனைத்து மொழி வழி பிரிவினைவாத சக்திகளுக்கும், மொழி அரசியல் செய்யக்கூடியவர்களுக்கும், வெறும் வெறுப்பு அரசியல் மட்டுமே செய்து கொண்டு எந்த விதமான வளர்ச்சி பணியிலும் ஈடுபடாத அரசியல் கட்சிகளுக்கும் ஆட்சிகளுக்கும் இது வந்து ஒரு அலாம். இப்போ விழிக்கவில்லை என்றால் நாளைக்கு உங்களுடைய தொகுதியில, உங்களுடைய பூத்துல பாஜக ஜெயிச்சால் நீங்க ஓட்டு மிஷின் மேல பழி போடாதீங்க. இப்போல இருந்தே மக்களுக்காக உழைக்க ஆரம்பிங்க. அட்லீஸ்ட் அப்பயாவது உங்களுக்கு ஜெயிக்க பாசிபிலிட்டி இருக்கான்னு பார்ப்போம். இதை ஏன் இவ்வளவு சீரியஸா சொல்றோம்னா, பாஜக எந்த அளவுக்கு ஒவ்வொரு தேர்தலையும் ரொம்ப சீரியஸா அணுகுறாங்கன்னா, இன்று பிர்ஹன் மும்பை மட்டும் இல்லைங்க, ஒட்டுமொத்த மகாராஷ்டிராவிற்குமான முனிசிபல் கார்பரேஷன் எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் வந்துகிட்டு இருக்கு. ஆனா அடுத்து வரக்கூடிய பூனே ஜில்லா பரிஷத் எலெக்ஷனுக்காக இன்று பாஜக பூனேவில் சந்தித்து அங்க ஒரு மீட்டிங் நடத்திருக்காங்க. பாஜக தலைவர்கள்லாம் பூனேவில் கோர் கமிட்டி மீட்டிங். இதுல மத்திய அமைச்சர் முரளிதர் மொஹோல் உட்பட நிறைய சீனியர் பாஜக காரியகர்த்தர்கள் இணைந்து எப்படி பூனேவில் இந்த ஜில்லா பரிஷத் எலெக்ஷன்ல நம்ம ஜெயிக்கணும் என்பதுக்கான ஸ்ட்ராட்டஜி வகுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ரிசல்ட்ஸ் வந்துகிட்டு இருக்கு. ஆனா அவங்க அந்த பக்கம் அடுத்த தேர்தல் எப்படி ஜெயிக்கிறதுன்னு ஸ்ட்ராட்டஜி பண்ணிட்டு இருக்காங்க. மக்களை சந்திக்கிறாங்க, கோர் கமிட்டி மீட்டிங் நடத்துறாங்க. அந்த அளவிற்கு அவங்க தேர்தலை ரொம்ப மெட்டிகுலஸா அணுகுறாங்க. முன்னாடியே பிளானிங் பண்றாங்க, என்ன செய்யணும் என்று அவர்களுக்கு தெளிவிருக்கிறது. அவங்க ஓட்டு மிஷின் மேல பழிய போட்டு, மக்கள் மேல பழிய போட்டு எஸ்கேப் ஆகல. மாறாக ஆல்ரெடி ஆரம்பிச்சாங்க, ஓட்டுச்சோரி நடந்து போச்சு, பேனாவில் இங்க் வச்சா இந்த இங்க் மை அழிஞ்சு போகுது, ஓட்டு போட்டு வெளில வந்து அழிச்சு போடுறாங்க இந்த மைய என்றெல்லாம் ராகுல் காந்தி இன்றே வந்து ட்வீட் போட்டு அழ ஆரம்பிச்சிட்டாரு. அங்க பாருங்க, பாஜக வந்து ரிக்கிங் பண்ணிட்டாங்க, ஓட்டுச்சோரி நடந்து போச்சுன்ட்டு. நீங்க கடைசி வரைக்கும் ஓட்சோரி நடந்து போச்சு என்று அழுது கொண்டே தான் இருக்க வேண்டும். பாஜக இங்க வென்று கொண்டே தான் இருக்க போகிறது என்பதெல்லாம் மாற்று கருத்தே இருக்க முடியாதுங்க. நீங்க லீஷரா அடுத்த மாசம் பார்த்துக்கலாம், அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம், களத்துக்கே போக வேணாம். பாஜக வந்து ஒரு வில்லனாக சித்தரிச்சு மோடி தான் வில்லன், நாங்க தான் உங்களை காப்பாற்ற வந்திருக்கோம் என்று நீங்க ட்விட்டர்ல மட்டும் கம்பு சுத்திட்டு இருந்தீங்கன்னா ஓட்டு போட்டவங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா சாரி ப்ரோ, த ரியாலிட்டி இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். இப்போ புத்திசாலித்தனமா இன்னொரு கேள்வி கேட்பாங்க, அண்ணாமலை போய் பிரச்சாரம் பண்ணாரு மும்பையில, அண்ணாமலை பிரச்சாரம் செய்த வேட்பாளர்கள் ஜெயிச்சாங்களா தோத்தாங்களா என்று. அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள், எந்த தொகுதியில் எந்த வார்டுல அண்ணாமலை கொடுத்த பேட்டி சர்ச்சையானதோ அந்த வார்டு ரிசல்ட்ஸ் பார்த்தாலே அண்ணாமலை சென்ற அந்த காரியம் வெற்றி பெற்றதா இல்ல தோல்வியுற்றதா என்றது தெரிய வந்துருங்க. மல்லட் அப்படிங்கிற அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா பாஜக அந்த பகுதியினுடைய ஒரு இளைஞரணி தலைவர், அவரு தேஜிந்தர் திவானான்னு பேரு, வார்டு நம்பர் 47 அவர் வந்து வெற்றி பெறுறாரு. அதுவும் 13,000 வாக்குகள் வித்தியாசத்துல அதிரிபுதிரி வெற்றி. ஒரு லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸ்ல 13,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவது என்பது அன்இமேஜினபிள், ஒரு ஹிஸ்டாரிக் ஃபீட். அது அண்ணாமலை அவர்கள் பிரச்சாரம் செய்த இடத்துல தான் நடந்திருக்கு என்பதை நம்ம இந்த எதிர்கட்சிக்காரங்களா இருக்காங்கல்ல, அண்ணாமலை அப்படியே சிறுமைப்படுத்தி விடலாம், ஏதாவது ஒரு பாயிண்ட் கிடைச்சிடுமா என்று தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு இதெல்லாம் கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க. ஆனா அண்ணாமலை அவர்கள் சென்ற காரியம் வெற்றி அடைந்து விட்டது. அண்ணாமலை அவர்கள் ஒரு நேஷனல் லீடராக உருவெடுத்து விட்டார். ஏனென்றால் நாடு முழுக்க ரஸ்மலாய் அப்படிங்கிற ஒரு வார்த்தை ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. எந்த அளவிற்கு என்று சொன்னால், பாஜகவுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள், பாஜகவுடைய பல மாநில தலைவர்கள், பாஜகவில் முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் இன்று அனைவருமே ரஸ்மலாய் ரஸ்மலாய் ரஸ்மலாய், we are enjoying eating ரஸ்மலாய், எல்லாரும் வந்து தாக்கரே குடும்பத்திற்கு ஒரு ரஸ்மலாய் ஆர்டர் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிச்சு விடுங்க, நாங்களும் அனுப்புறோம் நீங்களும் அனுப்புங்க என்று ஒட்டுமொத்த சோசியல் மீடியாலுமே ரஸ்மலாய் இன்னைக்கு ட்ரெண்டிங்ல இருக்கு என்றால் அதற்கு காரணம் அண்ணாமலை அவர்களுக்கு எதிராக ராஜ் தாக்கரே கொடுத்த அந்த
ஒரு ரிமார்க், முழுக்க 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 வன்மத்தோட கூடிய அந்த ஒரு ரிமார்க் நாடு முழுக்க ஒரு எதிர்ப்பை ராஜ் தாக்கரேவுக்கு எதிராக கிளப்பியிருக்கு. பாஜகவுடைய ஒட்டுமொத்த தொண்டர்களும் அண்ணாமலை அவர்களுக்கு பின்னாடி அணி திரண்டு நாங்கள் உங்களுடன் இருக்கிறோம், மொழி ரீதியாக பிரிவினை செய்யக்கூடிய சக்திகளுக்கு எதிராக நாங்கள் அவர்களை எதிர்க்கக்கூடிய உங்களுக்கு உறுதுணையாக இருப்போம் என்று அண்ணாமலைக்கு பல தேசிய தலைவர்கள் உறுதுணையாக நிற்பது அவருடைய ஸ்டேச்சர் இன்னும் அப்படி உயர்ந்திருக்குங்க ஒரே நாள்ல. இது எல்லாத்துக்குமே தேங்க்ஸ் டு ராஜ் தாக்கரே. உங்களுடைய ஒரு கமெண்ட் வந்து சோஷியல் மீடியாவில் வைரலா பரவுது. சோஷியல் மீடியா முழுக்க முழுக்க ஏஐ ஜென்ரேட்டட் வீடியோஸ். இந்த ஏஐ ஜென்ரேட்டட் வீடியோஸ்ல அண்ணாமலை அவர்கள் ராஜ் தாக்கரேவிற்கு ரஸ்மலாய் ஊட்டி விடுறது மாதிரி நிறைய ஏஐ ஜென்ரேட்டட் வீடியோஸ் வந்து போட்டு தாளிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால்தான் எப்போதுமே நாவடக்கம் தேவை, வெறுப்பரசியல் செய்யக்கூடாது என்று சொல்வதற்கு காரணம், எப்போது வேண்டுமானாலும் அது வந்து உங்களுக்கு எதிராக திரும்பலாம். It is a double-edged word. So you have to be so careful in choosing your words. இந்த மகாராஷ்டிரா உள்ளாட்சி தேர்தலில் பாஜக கூட்டணி பெற்ற வெற்றி எந்த அளவுக்கு ஒரு அதிரிபுதிரி வெற்றி என்றால், இதுல இருக்கக்கூடிய ரொம்ப நுவான்சஸ், நுட்பமான டீட்டெயில்ஸ்லாம் வச்சு நம்பர்ஸ் வச்சு நான் அடுத்த வீடியோல ஒரு பிரசன்டேஷனாக உங்களுக்கு கொடுக்குறேங்க. ஆனா ஒரு சின்ன அவுட்லைன் மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா, லேண்ட்ஸ்லைடு விக்டரி, உண்மையான லேண்ட்ஸ்லைடுக்கு இதுதாங்க எடுத்துக்காட்டு. இப்போ தமிழ்நாடு மாதிரி இப்போ புதுசா தாவைக்கா வந்திருக்கு, அதை விட்டுருங்க. இவ்வளவு நாட்களாக காலங்காலமாக தொன்று தொட்டு அதிமுக வர்சஸ் திமுக, திமுக அதிமுக, அதிமுக அதிமுக, அதிமுக அதிமுக என்று மட்டுமே இருந்த களம், இந்த களத்துல ஜெயிப்பதே, 2 முனை போட்டி இருக்கக்கூடிய இந்த களத்துல ஜெயிப்பதே கஷ்டம்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா மகாராஷ்டிராவில் பன்முனை போட்டி, அவ்வளவு முனைகள் இருக்கு. என்சிபியே பாத்தீங்கன்னா இங்க ஒரு என்சிபி, அங்க ஒரு என்சிபி, சிவசேனாவே இங்க ஒரு சிவசேனா, அங்க ஒரு சிவசேனா. இந்த சிவசேனா யாரோட இருக்காங்க, அந்த சிவசேனா யாரோட இருக்காங்க தெரியாது. இந்த என்சிபி ஒரு சில இடத்துல தனியா இருப்பாங்க, ஒரு சில இடத்துல கூட்டணியா இருப்பாங்க, ஒரு சில இடத்துல இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்ஸ் ஆதரிப்பாங்க. காங்கிரஸ் ஒரு சில இடத்துல தனியா இருப்பாங்க, ஒரு சில இடத்துல கூட்டணி இருப்பாங்க. இவ்வளவு குழப்பம், பலமுனை போட்டி. இந்த பலமுனை போட்டியிலுமே ஏஎம்எம்ஐஎம் புதுசாக வந்திருக்காங்க, சமாஜ்வாடி பார்ட்டி வந்து அக்கௌண்ட் ஓபன் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ ஸ்பாய்லர்ஸ் வந்தாலுமே பாஜக தலைமையிலான மகாயுத்தி அலையன்ஸ் என்டிஏ கூட்டணியானது ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய கார்பரேஷன்ஸ்ல 2869 இது டோட்டல் வார்ட்ஸ். இதுல இப்போ வரைக்கும் நாம் பேசிக்கொண்டிருக்கிற இந்த தருணம் வரைக்கும் ரிசல்ட் வந்தது, லீடிங்கா இருக்கட்டும் இல்ல ஜெயிச்ச அந்த விக்டரி ரிசல்ட் வந்தது வந்து 2348. இந்த 2348ல பாஜக தலைமையிலான மகாயுத்தி அலையன்ஸ் மட்டும் 1522 தொகுதிகள்ல லீடிங்ல இருக்காங்க. ஸோ கம்ப்ளீட் டாமினன்ஸ். ஆனா எதிர்கட்சி கூட்டணி பாருங்க, மகா விகாஸ் அகாடி அப்படின்னு சொல்லுவாங்க, இண்டி அலையன்ஸ் இன் சிம்பிள் வேர்ட்ஸ், அவங்க வெறும் 180 தொகுதிகளில் மட்டுமே முன்னிலை வகிக்கிறாங்க. அதர்ஸ் இவங்களோட ஜாஸ்தி. எதிர்கட்சி கூட்டணியை விட அதர்ஸ் வந்து ஜாஸ்தி. 646 தொகுதிகளில் இந்த வார்டுகளில் அவங்க வந்து முன்னிலை வகிக்கிறாங்கன்னா எந்த அளவிற்கு அங்கு மக்கள் இந்த மகா விகாஸ் அகாடி என்ற அந்த தோல்வி கூட்டணியை வெறுக்கிறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுதுங்க. மீண்டும் மீண்டும் மக்கள் பாஜகவினுடைய அந்த கூட்டணிக்கு வாக்களிக்கிறது மூலமாக நாங்கள் வளர்ச்சியின் அரசியல் பக்கம் இருக்கோம், we love developmental politics என்பதை மக்கள் மீண்டும் ஒரு முறை நிரூபிச்சிருக்காங்க. இதுல பாஜகவிற்கு மட்டுமே தனிப்பெருங்கட்சியாக 1300க்கும் மேற்பட்ட உள்ளாட்சி பிரதிநிதிகள் தேர்வாயிருக்காங்கன்னா, ஸோ பாஜக கொஞ்சம் கொஞ்சமாக மகாராஷ்டிரா அரசியல்ல எப்படி வளர்ந்து சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக இப்போது நிற்கிறது என்று நம்ம பாஜக எப்படி எலெக்ஷன் அணுகுறாங்க இது எல்லாத்தையும் பார்த்து மற்ற கட்சிகள் பாடம் கற்க வேண்டும். ஆனால் அவங்க கற்க மாட்டாங்க. பாஜக ஒரு தேர்தல் தோல்வியிலிருந்து பாடம் கற்கக்கூடிய பார்ட்டி என்று எல்லாருக்குமே தெரியுங்க. 2024 பாராளுமன்ற தேர்தலில் மும்பையில என்ன சொல்லப்போனா ஒட்டுமொத்த மகாராஷ்டிராவிலையுமே பாஜக கூட்டணிக்கு ஒரு பின்னடைவு. எல்லாருமே வந்து அவ்வளவுதான், தேவேந்திர ஃபட்னாவிஸ் இஸ் ஃபினிஷ்டு, தேவேந்திர ஃபட்னாவிஸ் கேன் நெவர் பிகம் த சீஃப் மினிஸ்டர் அகைன், தேவேந்திர ஃபட்னாவிஸ் பாஜக தோல்வியை மட்டுமே தழுவும், இனியும் மகாராஷ்டிராவில் எங்களுடைய ஆட்சி தான் என்று உத்தவ் தாக்கரேவுடைய அந்த ஒட்டுமொத்த ஃபேக்ஷனும் காங்கிரஸ் கட்சியும் ஒட்டுமொத்த எதிர்கட்சிகளும் கொக்கரித்துக் கொண்டிருந்தாங்க. இல்லை என்று நிரூபித்து அதிரிபுதிரி வெற்றியை சட்டமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணியானது பெற்றது. காங்கிரஸ் கட்சி இந்த ஒட்டுமொத்த எதிர்கட்சிகளுக்குமே ஒரு எதிர்கட்சி அந்தஸ்து கூட கிடைக்கல, டெசிமேட்டட், டோட்டலி டெசிமேட்டட் ஆனாங்க. மும்பையில நாங்க தான் இந்த டாக்கரே ஃபேமிலி இப்போ சொல்லிட்டு இருந்தாங்க, மும்பை முனிசிபல் கார்பரேஷன் எலெக்ஷன்லாம் உங்களால் ஜெயிக்கவே முடியாது என்று சொல்லிட்டு இருந்தாங்க. சாரி ப்ரோ, அதையும் ஜெயிக்க முடியும் என்று நிரூபிச்சு காட்டியிருக்காங்க. ஸோ முக்கியமான நகரங்கள்ல பாத்தீங்கன்னா சமீபத்தில் முதல் முறையாக திருவாண்டரத்துல பாஜகவுடைய மேயர் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. முதல் முறையாக மும்பையில பாஜக மேயர் வரப்போறாங்க. டெல்லியில பாஜக மேயர் வரதுக்கான அனைத்து பாசிபிலிட்டியும் இருக்கு. முக்கியமான நகரங்கள் இண்டோர்ல, லக்னோவில், ஒடிஷாவுடைய தலைநகரத்துல என்று அனைத்திலுமே பாஜக மேயர்ஸ் வரப்போறாங்க. அடுத்து சென்னையும் கொல்கட்டா மட்டும்தாங்க லோடிங். இங்கேயும் வெகு விரைவில் பாஜக மேயர் வருவதற்கான
களம் ரெடியாக இருக்கு. இந்த வருடம் என்பது பாஜகவிற்கு ஒரு சிறப்பான வருடமாக இருக்க போகிறது என்பதை இந்த மகாராஷ்டிரா லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸ் நமக்கு உணர்த்தி இருக்கு. ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய 29 கார்பரேஷன்ஸ்ல மகாராஷ்டிராவில் 24க்கும் அதிகமான கார்பரேஷன்ல பாஜக மேயர், அட்லீஸ்ட் என்டிஏ மேயர் இருக்க போது உறுதிங்க. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மகாராஷ்டிரா மக்களுக்கு நன்றி சொல்லி எங்களுடைய ட்ராக் ரெக்கார்டான வளர்ச்சி அரசியலுக்கு மக்கள் கொடுத்த மதிப்பெண் இது, இதை நாங்கள் சிரம் தாழ்ந்து ஏற்றுக்கொள்கிறோம் என்று ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு. ஸோ இந்த மகாராஷ்டிரா எலெக்ஷன்ஸ் பற்றி வந்த மீம்ஸ் இன்னும் நிறைய நெயில் பைட்டிங் கான்டெஸ்டாக இருக்கு. இனிமேல் மும்பைக்கான ஃபைனல் ரிசல்ட் அறிவிக்கப்படவில்லை, நைட்டு கூட தெரிஞ்சிடும்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ ஒட்டுமொத்தமாக மும்பையில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பற்றி அடுத்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்க. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம். வந்தே மாதரம். உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.